ஹாய் கைஸ், எங்கே நீங்கள் தமிழையே பார்த்துருப்பீங்க. ஏன்னா இங்கே வாகனுக்கும் எனக்கும் ஃபைட் தான் ஆக போகுது. இப்போயே கமெண்ட் பண்ணிடுறாங்க, எனக்கு சப்போர்ட்டா வாகனுக்கு சப்போர்ட்டா. வாகன் அதிகம், அதுவும் நோ ஆகும்போது ஒன்லி அயன் டூல்ஸ் மட்டும்தான். கீழே பார்த்துருப்பீங்க 2 அயன் ஸ்பியரு, அப்புறம் ஒரு ஸ்வாரு, அப்புறம் பவுலுக்கு பதிலாக வந்துட்டோன்னா ஏன்னா இதுவும் அயங்காக தான் செய்வாங்க, அதனால தான். சரி, இப்போ ஓகே வாகன் அங்கே இருக்கான். அங்கே போவாங்க, அங்கே இருக்கான் கைஸ். ஸ்பீட் இருக்கு, போய் அப்படியே ஒரே குட்டா வைக்க சொல்லிக்கோமா. வாடுங்க வாங்க, நீ அங்கே பார்க்குவோம். ஐயோ டார்க்னஸ் வந்துச்சு, ஒரு எடுத்துச்சாங்க, டோட்டம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஐயோ சரி, வாடும் கொஞ்சம் அது மாதிரி கையை அவங்க செய்வோம். விடுங்க, இப்போ வாடுங்க எங்கே போனான்னு தெரியலையே. இதுவாக பிரச்சனையாச்சு. வாடுங்க எங்கடா போங்க, வாடுங்க எங்கே போனாங்க தெரியல. சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தான், அங்கங்கே வாங்க அடித்தா வந்துக்குவோம். அப்படியே மேலே அடித்தா பழைய கோவமாயிடுவோம். அது நெக்ஸ்ட் கோவமாயிட்டான் பைய. இப்போ பாருங்க, அப்படியே கட்டி ஓடி வருவான் பாருங்க. பாருங்க, அப்படியே ஓடி வருவான் பாருங்க. இப்போ அப்படியே ஒரு அடி வாங்கிக்கோ. ஐயோ, அவன் ஒரு அடி செய்ய நம்ம கையாக இருக்கும். நம்ம சீக்கிரமாக கொண்டாடணும். இந்த டைம் பவுலுக்கு போகணுமா. ஓகே, இங்கே இருக்க கூலியை வச்சு அப்படியே ஒன்று விட்டாச்சு. இப்போ பையன் ஒரு திருப்பி போகணும், அதுக்கு இன்னொரு பவுல் விடுவோமா. இந்த பவுல் டக்கு விடுவோமா, மங்கையோ ஐயோ மிஸ் ஆகிடுச்சு கைஸ். கொட்டிக்கலாம், ஸோ ஆக சொல்லிப்போம். சரி ஓகே கைஸ், இந்த டைம் வாடகை கோயிலான்னு பார்த்தா அவன் அப்படியே கொண்டு போட்டான். சரி விடுங்க, திருப்பி ஸ்பீக்கர் சொல்லிப்போம். பையன் பார்க்க தான் நிற்கிறான். வாடகை அடிச்சு கொள்ளாம மாட்டான். இப்போ இவனுக்கு வந்து ஓகே ஐயோ குக்கு அப்படியோ பின்னாடி போக மாட்டாங்க கைஸ். நம்ம டக்குன்னு அடிச்சுதான் கைஸ். பவ்வா வச்சு அடிப்போமா. பவ்வாவுமே வந்துருக்கு வாய, ஏன்னா அது பேரே வாங்கிடுச்சு அங்கே. இப்போ ஸ்பீக்கர் வச்சு சரியான அடி. போகிற வெளியேக்கிட்டுருக்கான். ஃபுட்டும் சாப்பிட முடியலையே, ஏதோ பக்கு போயா கைஸ். பஸ்லாம் சில சமயம் அப்படி தான் இருக்கும். சரி, அம்பு விட்டலாம் மாதிரி பக்கிச்சு போயும். ஐயோ, இவன் அங்கே லைஃப் அந்த அடிக்கவே மாட்டான். எல்லாம் ஸ்வாட் வச்சு தான் அடிச்சாங்க. ஸ்வாட் வச்சு அடிச்சா எடுத்து போகுமான்னு தெரிய. சரியா அதே ஸ்பீட் வச்சு இவங்க அடிக்கவே முடியல கைஸ். மாட்ட முடிச்சுட்டாங்க. சரி விடுங்க, இந்த டைமாச்சும் அடிக்க முடியுமா. இவனை அடிக்கவே முடியாது. கையாயிட்டா இருக்கும். யாருக்காச்சு நம்ம மொத்தம் இங்கே வீக்கை முடிகிறதுக்கு நம்ம எத்தனை டைம் பாலன்ஸ் அடி வாங்குவோங்கிற கவுண்ட் பண்ணி காமிக்க சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ. இந்த டைம் வந்து இந்த பவை வச்சு அடிக்க முடியாது. அதனால ஸ்வாலை வச்சு ஒரு அடி அடிக்க அனுப்போங்க. வாகனம் நம்ம கொண்டுருச்சியே அடிச்சு வாகனம் நம்ம 6 அடிச்சிருச்சு போல. இதில் வேறு இது பேர் வேறு எங்கள் ஸ்லைம் வேறு. இந்த வாகனே அடிக்க முடியாது, இந்த ஸ்லைம் வேறு தொலை. இப்போ ஸ்பீட் வச்சு அடிப்போம். ஆனால் வாகனே நமக்கு இருப்பாங்க கைஸ். இப்போ பாருங்க, ஸ்பீடு எட்டுக்கு போய் அப்படியே ஒரு கூட்டு போட்டாங்க. வாகனம் நம்ம ஒரே அடி அடிச்சிருச்சு. சூரியன் வேறு மறைய போகுது. அப்புறம் இருக்காயிடுச்சுன்னா நம்ம பெக்கை எடுத்து கிரைக்க முடிய போய் பழுக்கு மட்டும் தூங்கிக்கலாம். நான் ஒரு அடிக்கும் அடிக்க மாட்டேன், வாகனை கிரைக்க முடிய பழுக்கு மட்டும் தூங்கிப்போம் கைஸ். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்கைம் வேறு உங்களுக்கு கொலை பண்ணுது. சரி விடுங்க, அது இங்கே ஸ்கைமை பவ்வ வச்சு ஒரு அடிக்கே இது வச்சு ஐயோ இங்கே குட்டி சாட்டாங்க வேறு வந்துடுச்சே. ஐயோ இங்கே வாகன வேறு இங்கே ஸ்கைம் வேறு போட்டுட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான், எப்படி போட்டுக்கிறது அந்த அப்படியே இங்கே ஒரு பவ்வ மண்கைய எக்ஸ்ட்ரா கிடைச்சா அதிகத்துக்கு குறையா மரியாதையா கைசிங்க மைக்ராஃப்டியா. ஸ்கைம் அடிக்கிறதுக்கே டார்க்னஸ் வச்சு ஐயோ. சரி கையா இருக்கும். ஓகே, ஒரு டோட்டம் மட்டும் வச்சுப்போம். எங்கே போனாலும் இங்கே ஸ்கைம் தாங்க முடியல. எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுங்க ஸ்கைமு.
நான் வாடகை சமைப்பேங்க, இந்த ஸ்லைமை சமைப்பேங்க. இந்த ஸ்லைம் மட்டும் வேறு ஏதாச்சும் கிரியேட்டிவ் முறையை மாற்றிக்கணும். கிரியேட்டிவ் முறையாக வாங்க ஈஸியாக தனியாக மாற்றிக்கலாம். அப்போ இருக்குது இவங்க அடிக்க முடியும். ஃபோன் வேறு பக் ஆகுது. நெட் அடிக்க போகிறேன். அடிக்க போனால் 4 மணிக்கு மேலே ஆகும். இந்த ஸ்லைம் பாருங்க அப்படியே குக்கி போட்டுக்கிட்டே இருக்கு. பின்னாடி வந்து அடிக்குது. வாடகை மிஸ் பண்ணிக்குவோம் போகிறாங்க. டார்க்னஸ் வேறு நைட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் நம்மளுக்கு வந்து டார்க்னஸ் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வாடகை அவ்வளோ தான் மேலே. ஸோ அதை வச்சு ஒரு 2 அடி தான் அடித்தோம். அது வேக வச்சு இங்கே பாருங்க. ஐயோ அடிக்குதுங்க. நைட் ஆகிடுச்சு. ரொம்ப இருட்டாகுது பாருங்க. இது நம்ம கேட்க முடிய மட்டும் பருத்து மட்டும் பிடிப்போம். பெட்டு அங்கே போய் நான் கேட்க முடிய போய் பெட்டு மட்டும் இருக்கே பருத்து மட்டும் பிடிப்போம். நான் வாடகையாக அடிக்க மாட்டேன். நீங்கள் பாருங்க, வாடகையாக அடிக்க மாட்டேன். கேட்க முடியாது. இல்லைங்க அப்படியே பருத்து மட்டும் பிடிப்போம். பெட்டு இப்போ டார்க்னஸ் போயிடும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம தான் கேட்க முடிய வாங்கிப்போம்ல. ஓகே கைஸ், நம்ம பெட்டு எடுத்துப்போம். பெட்டு எடுத்தாச்சு. இப்போ அப்படியே கீழே போட்டு பருத்து மட்டும் பிடி போட்டுருக்கோங்க. டக்குன்னு அடிக்கணும். வாசி கேட்க முடியாச்சு. அடிப்போ தூங்கியாச்சு. நான் தூங்குவோம். நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாடகை ஒரு அடிக்கும் அடிக்கிய. இப்போ அப்படியே பெட்டு உடச்சிட்டு செட்டிங்ஸ் போய் சர்வைவல் மாட்டிப்போம். சர்வைவல் எங்கே போச்சு? இங்கே இருக்கு. இங்கே வாடகை அடிக்கிறதுக்கு முடியலையே. நீங்கள் எப்போனாலும் இவங்க அடிச்சு புதிக்க போகணும்னு தெரியாது. சரி முடிஞ்சது. ஓகே கைஸ், நான் அடிக்க முடியல. ஒரே அடி தான். அங்கே பாருங்க மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 நினைக்கிறேன். அதுதான் 6 ஆமாம் கைஸ் 10 தான். சரி ஓகே, இப்போ இவன் முடிஞ்சது நம்ம சீக்கிரமாக அடிக்கும். இவன் அடிக்கவே முடியாது போய் நம்மளால. நானும் நல்லா ட்ரை பண்ணிருக்கேன். ஆனால் அடிக்கவே முடியல நம்மளால. ஐயோ திருப்பி வச்சு சீரீஸ் பண்ண கொடுப்போம். கீழே பாருங்க, நம்ம இதுவே காமிச்சிருக்காங்க. வாடுங்க. இந்த டார்க்னஸ் வர முடியல கைஸ். இந்த டார்க்னஸ் தாங்கவே முடியல நம்மளால. இப்போயாச்சும் அதே பின்னாடி இருந்து இவன் அடிச்சு போக்கலாம். ஐயோ முகுதி நம்ம ஒரு விட்டு கொடுங்க. அவன் ஒரே அடி அவன் கொண்டே போட்டுருவான். ஸ்வாகை வச்சு தான் இப்போ அடிக்க போகிறேன். ஸ்வாகத்தை அடித்து அவரும் எடுத்து போவாதான். வாகனுக்கு ஸ்பீரை வச்சு அடித்து அவரும் போக மாட்டேங்குது. சரி ஓகே கைஸ், இவன் அடிச்சே கேட்கணும். வாடனா ஏனானா இவன் என்ன கைஸ் அடிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே உன்னை அடிக்காம மாட்டாங்க. ஐயோ திருப்பி அடிச்சிட்டாங்க. இப்போயாச்சு அவன் மூஞ்ச பாருங்க வெளியாகுது. அவன் வாய் நிறைய பாருங்க. இந்த கை நிறைய அடிக்குவாங்க. ஐயோ சார் ஏங்க அவன் பின்னாடி இருக்கிறது போய் அடிப்போம். அப்போ தான் ஏதோ ஒரு சீக்கிரமாக கையாக்க முடியும். எப்படியும் அவங்க நம்பர் தான் கையாக்க போவான். ஐயோ இந்த ஸ்லைம் தாங்க முடியலையே. ஓகே கட்டுவா. ஐயோ ஸ்வாக இருக்குது. ஸ்பேர் வச்சு அடிச்சுருக்கோம். செய்வாங்க. இப்போ நம்ம போய் ட்ரை பண்ணுவோம் இல்லையா. இப்போ இங்கே ஸ்பைடருக்கு வேறு இருக்கா, அது மேலே நாங்கள் போயிருக்கோம். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சரி ஃபஸ்ட்டு இங்கே வாழுங்க அடிக்கிறது ஸ்வாக வச்சு அடிச்சு ட்ரை பண்ணுவோம். உக்காந்துருக்காங்க வாழுங்க சவுண்ட் கேட்குறது. அப்படி ஸ்வாக வச்சுட்டு பின்னாடி அடிச்சுக்கோங்க. ஐயோ வந்துட்டு இருக்கான். சப்பி ஸ்பீட் வச்சு முடிஞ்ச அளவுக்கு அடிப்போம். ஐயோ ஒரு அடிதான் அடித்தேன் ஸ்பீட் வச்சு. இவங்க இவன் ஐயா அது மாதிரி பின்னாடி எடுத்துட்டு போய் அடித்தாதான் செட் ஆகும். கைஸ் வார்டிங் நம்மளை பற்றி பயந்துட்டான் போயாங்க. அப்படியே ஒரு அடி அடித்தவங்க அப்படியே செம ஃபாஸ்ட்டு ஓடி வருவாங்க ஸ்பீட் வச்சு. அதனால தான் சொன்னேன். அப்படியே உசேன் போகிறதுக்கு டஃப்பு கொடுக்காது ஓடி வருவான். இது நீ எங்கே காக்கு ஓய்வுக்கு போய் வாங்கினா உனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸே கொடுப்பாங்க வார்டிங் மண்டியா.
சரி ஓகே, இவன் கக்குன்னு முடிச்சாகும். இந்த பாருங்க அப்படியே கட்டுவாங்க கைஸ், அப்படியே சிங்கம் மாதிரி கட்டுவாங்க. இப்பயாச்சும் அடிப்போம். ஐயோ உங்ககிட்டயே 10 ஆக்கே முடிச்சு விட்டுருவான். அப்படியே சுவாலை வச்சு அப்படியே அடிச்சுட்டு போவோமா? அப்படியே சுற்றி அடிப்போம். ஆனால் சுவாலை வச்சு அடித்தாங்க எடுத்து போவோமா எனக்கு சரியா தெரியல. சரி இப்போ ஸ்ப்ரே வச்சு அடிப்போம். ஐயோ ஒரு அடி நம்ம அடித்தா ஒரு அடியே முடிச்சு விட்டுருவாங்க. கட்டாங்க அப்படியே இவங்க அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஆனால் எனக்கு ஒழுங்கா டவுட்டு, இவன் பவர்ஃபுல்லா இல்லை விகட் பவர்ஃபுல்லா? அதான் எனக்கு செய்ய தெரியல. எனக்கு தெரிஞ்சு விகட் தான் நினைக்கிறேன். ஏன்னா விகட் நம்ம அடித்தாங்கன்னா அவன் இடம் ஃபுல்லாக பயங்கர ஓகே இருக்கும். அதே மாதிரி அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான். எனக்கு தெரிஞ்சு விகடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி இப்போ இருக்காது. ஏன் இப்போ நம்ம வாலிங் ஃபைட் பண்ணுவோம். அப்படின்னு பவுமா அங்கே பன்னி குட்டி போதாங்க. பன்னி குட்டி வைப்பாங்க, இறக்கவே மதிச்சு போட்டான். அது மாடு இருக்கு. மாடு அடிக்காங்க போகலாம். அப்படியே அவங்க பின்னாடி வந்து அப்படியே முடிவு கொடுத்துருக்கோம். ஐயோ அடிச்சாங்க. இன்னும் உலகம் அடிக்கல. அதற்கு வாங்க நாங்கள் சுவாலை வச்சு ஃபஸ்ட்டு அவன் கூப்பிட்டு வருவோம். ஐயோ ஒரு அடிக்கும். ஐயோ அவன் ஈஸியாகவே அடிச்சிருக்கான். சரி இப்போ அவங்க ஸ்பீடு நல்லா அப்படியே ஓங்கி எடுத்துட்டு போய் அப்படியே ஒரே அடி. அதுதான் அவங்க அப்படியே முடிச்சு விட்டான் ஒரே அடியும். ஆனால் விட மாட்டேன், உன்னை அடிச்சே கேட்குவேன். இப்போ போய் அப்படியே எஞ்சியோ இருக்கு. ஐயோ அடிச்சிட்டான். சரிங்க இங்கே தான் அடிக்கிறான் சுவாலை வச்சு. அதே இங்கே ஒரு அடி போடுவோம். ஐயோ திருப்பி இது பண்ணிட்டானே. சரி இப்போ போய் அடிப்போமா? அப்போதான் இப்போ அடிச்சியாமா? ஐயோ முடிச்சிட்டாங்க. சரி வாங்க நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் பேசியிருக்கான். ஐயோ அடிச்சிட்டானே. இந்த டைம் விட மாட்டேன். அவங்க அப்படியே அடிச்சு முடிச்சிட்டான். சரி வாங்க சுவாலை வச்சு முடிஞ்ச வரைக்கும் அடிப்போம். திருப்பியும் சுவாலை வச்சு அடிப்போம். இப்பயும் சுவாலை வச்சு அடிப்போம். ஸ்பீட் வச்சு அடிப்போம். சுவாலை வச்சு அடித்தா கம்மியாக தான் இருக்கு போகும் போது நினைக்கிறேன். சரி இப்போ ஸ்பீட் வச்சு திருப்பி அடிப்போம். இப்போ ரீஸ் பண்ணி போயிருக்கோம். இந்த டைமாச்சும் அடிக்க முடியலான்னு பார்ப்போம். அப்படியே அடிச்சுக்கு பின்னாடி வந்தால் அவங்க ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்க திருப்பி இந்த டைம் ஸ்பீட் வச்சு ட்ரை பண்ணுவோமா? ஐயோ அங்கே சைட் போயிட்டாங்க. பண்ணி கொடுக்குறதுக்கு அது 2 அடி அடித்தோம். அவன் ஒரே அடி முடிச்சிட்டான். சரி விடுங்க திருப்பி அடிப்போமா? ஐயோ திருப்பி அவன் இது பண்ணிட்டான். சரி வாங்க பார்த்து போய் என்ன பண்ண போகுது. இந்த டைம் அடியோட வாட நீ அங்கே பார்க்கலாம். ஐயா உனக்கு இருக்கா இப்போ என்னையோட அடிக்கிற எனக்கு அடிச்சு போயாமல் மக்கள் வந்துட்டாங்க. இது பவர் வேறு இருக்கும். எப்போ அடி முடிஞ்சா இப்போ 2 நிம்மதியாக இருக்குது. டார்க்னஸ் 8 செகண்ட் தான் இருக்குது. இவங்க அடிக்கிறதுக்குரிய போக ஆயிடுச்சு. அடித்தா ஏதாச்சும் பெரிய கட்டுறாங்க பாருங்க கைஸ். ஒரே ஒரு பேக்கு ஏதாச்சும் நான் என்ன பண்ணுறது? இல்லை அவன் ஏரியாவுக்கு அவன் இடத்துக்குள்ள போனால் 100 ஒரு எத்தனையோ இருக்குது எல்லாமே. சரி ஓகே கைஸ், இதோ வீடியோ முடிச்சுக்கலாம். அவங்க அடிக்கிறதுக்கு போதும் ஆயிடுச்சு கைஸ். இப்போ அதுக்கு இன்னொன்று இருப்பாங்க விட்டது அவங்க ஃபைட் பண்ணாங்க. அப்போ இவனே கஷ்டமாக இருக்கா. விட்டது ரொம்ப கஷ்டம்தான். சரி அப்போ பார்ப்போம். இப்போ பாய் சொல்லுவோம்.
ஏன்னா நம்ம எப்பயுமே யோசிக்காமல் போடுவோம்ல. யோசிச்சு போயிட்டு அங்கே பேர் வச்சு கரெக்டாக காமிக்கலாம். இப்போ அது நானும் கரெக்டாக காமிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு.